தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு லூர்து தொலைக்காட்சி நேயர்களை வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். தவக்கால சிந்தனையில் இன்றைக்கு முக்கியமானது ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்கிறோம். திருப்பாடல் 51:17, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை. இந்த உலகத்துல இதை விட வேற சந்தோஷமான காரியம் ஒண்ணு இருக்கவே முடியாது. ஏன்? நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும், எவ்வளவு உயர்வான நிலையில் இருந்தாலும், எவ்வளவு தொலைவில் அவரை விட்டு பிரிந்திருந்தாலும், ஊதாரி பிள்ளையை ஆண்டவரை விட்டு தொலைவில் நீ இருக்கிற போதிலும் உனக்குன்னு ஒரு செய்தி இருக்குதே, நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை. திருப்பாடல் 51 எழுதின பின்னணி உங்களுக்கு நல்லா தெரியும். தாவீது அரசு நிலையில இருக்கிறாரு. சாதாரண அற்பமான ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு அற்புதமான நிலைக்கு உயர்த்தினார். நல்லா கவனிக்க வேண்டிய இந்த தவக்காலத்துல நம்ம துவக்கத்தை, ஆரம்பத்தை அசட்ட பண்ணுனோம்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்தா முடியும். அது நம்ம அபிஷேகத்தை அசைத்து பார்க்கும் அப்படிங்கிறத பல சமயங்களில் நாம் உணர்ந்து கொள்கிறதில்லை, புரிந்து கொள்கிறதில்லை. இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதிகள் கூட நிறைய பலிகள் கொடுக்கறாங்க. எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பல பலிகளை தருகிறார்கள். தாவீது ஒரு அரசன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஆயிரக்கணக்கான பலிகளை தந்திருக்க கூடும். திருப்பாடல் 34:18 ரொம்ப அழகா சொல்லுது, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது. இணைச்சட்ட புத்தகம் 5வது அதிகாரம் 29வது இறை வார்த்தை சொல்லுது, அவர்களும் அவர்கள் மக்களும் என்றென்றும் நலமாயிருக்குமாறு என்னாலும் எனக்கு அஞ்சி என் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்கும் இத்தகைய உள்ளம் அவர்களுக்கு இருந்தால் எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி என்ன பலிய தாவீது கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறப்ப பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பலிகள் கணக்கிடப்படுகிறது. முதல் பலி பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது எரி பலி பொருள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இரண்டாவது கிரெயின் ஆஃபரிங், அதாவது தானிய காணிக்கை, தங்களுடைய விளைச்சல்ல இருந்து 10ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கொடுக்கிறாங்க. மூன்றாவது பீஸ் ஆஃபரிங், அதாவது சமாதான பலி பொருள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். நான்காவது பியூரிஃபிகேஷன் ஆஃபரிங், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கொடுக்கக்கூடிய ஒரு பலி பியூரிஃபிகேஷன் ஆஃபரிங்கா இருக்கிறது. ரெப்பரேஷன் ஆஃபரிங், ஐந்தாவது மன வருத்தத்தினுடைய பலி பொருளாக அங்கு கணக்கிடப்படுகிறது. பீஸ் ஆஃபரிங்னு சொல்றப்ப இழந்து போயிருக்கிற உறவை புதுப்பிக்கப்படுகிற போது சமாதானத்தின் அடையாளமாக மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய காணிக்கையாய் இருக்கிறது ரெப்பரேஷன் ஆஃபரிங். இன்னைக்கு சொல்லக்கூடியது அதுதான். ஆண்டவரே என்னை புது படைப்பாக்கும், தூய் ஆவியால் என்னை நிரப்பும், இயேசுவினால் என்னை கழுவும், என்னை புனிதப்படுத்தி பழைய நிலைக்கு என்னை உயர்த்தும்னு தாவீது ஏக்கத்தோடு தாகத்தோடு கேட்கிற வார்த்தைகளை தான் இன்னைக்கு நாமளும் கேட்கிறோம். இந்த தவக்காலத்துல என்னுடைய பலி பொருள் எப்படிப்பட்ட பலி பொருளாக இருக்கிறது? வெறுமனே பெருமையை பறைசாற்றக்கூடிய எரிபலி பொருளா இருக்குதா? அல்ல நான் உழைச்சதனுடைய காணிக்கை ஒரு சில பகுதியை மட்டும் கொண்டாந்து கொடுக்க போறேன்னா, அல்லது சமாதானம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல ஒரு பகுதியை கொடுக்க போறேன்னா, அல்லது என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள, என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் கொடுக்க போகிறேன்னா, அல்லது மன வருத்தத்தினுடைய அடையாளமாக துக்கத்தின் காணிக்கையாக நான் கொடுக்க போகிறேன்னா, எப்படிப்பட்ட பலியை ஆண்டவர் விரும்புறாரு? ரோமையர் புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. சின்னப்பர் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை, தூய உயிருள்ள உன்னத பலியாக உங்களை படையுங்கள். அதைத்தான் இன்னைக்கு தாவீது சொல்றாரு. நொறுங்கிய குற்றம் ஆண்டவரே என் உள்ள உணர்ந்துருச்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனி உங்களை விட்டா எனக்கு வாழ்க்கை இல்லை, தப்பு செஞ்சுட்டேன், நான் திருந்திட்டேன், உங்க இரக்கம் பெரிது அப்படிங்கிறத நம்பி வருகிறேன்னு சொல்லி வர்றார். இந்த தவக்காலத்துல நாமும் தூய உயிருள்ள உன்னத பலியாக நம் குடும்பத்தை இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல படைப்போம். இந்த இறைவன் வல்லமையாய் நம்மை வழிநடத்துவார். காலங்களை கடந்து கண்ணின்மணி போல நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் விரும்புகிற நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைந்திருக்கிற இந்த உள்ளம் உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய ஆசீரால், அபிஷேகத்தால் நிறைக்கப்படட்டும். தாவீதை போல உம் பேரன்பு கேட்ப
உம் அளவு கிடந்த இரக்கத்திற்கேற்ப என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.